தேடி மருத்துவம் அப்படின்னு சிஎம் ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா மருத்துவம் மட்டும் இல்லைங்க, ஆம்புலன்ஸும் மக்கள் கிட்ட போய் சேர முடியாத நிலைமை தான் இப்ப இருக்கு. உடுமலை பக்கத்துல ஈசல் திட்டு மழைவாழ் மக்கள் குடியிருப்புல உடல்நலம் பாதிச்சவரை தொட்டில்ல கட்டி கரடு முரடான மழைப்பாதையில 7 கிலோமீட்டர் தூரம் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கொடுமைலாம் நடக்குது. இத பத்தி நான் என்னத்த சொல்றது? நம்ம 21st செஞ்சுரியில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னும் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை கூட தமிழக அரசு செஞ்சு தரலன்னா என்னத்த சொல்ல? அட, அடிப்படை வசதிகளை விடுங்க, ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத நிலைமைனா எப்படி? இந்த மாதிரி அவல நிலைக்கு தான் மக்கள் எல்லாரும் தள்ளப்பட்டிருக்காங்க. உடுமலை பக்கத்துல ஆனைமலை புலிகள் காப்பகம், உடுமலை வனசரகம், ஈசல் திட்ட குடியிருப்புல 120 வீடு இருக்கு. அதுல 300க்கும் மேற்பட்டவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அந்த குடியிருப்புல இருக்கிற ஒருத்தருக்கு தான் உடல்நலம் பாதிச்சிருக்கு. அவரை தான் தொட்டில்ல கட்டி இந்த மாதிரி காட்டு விலங்கு இருக்கிற இடத்துல ஆபத்தான முறையில கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஏதாச்சும் தீர்வு வேணும்னு அந்த மக்கள் வந்து ஒரு வலியுறுத்தல வச்சிருக்காங்க.